வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு இறால் கறி செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு பெசரிக்குவோம். மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி. வதக்குறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இது வந்து பெங்களூர் தக்காளி பழம். நாட்டுப்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப புளிக்கும், அதனால உருண்டை பழம் 2 பழம் போட்டிருக்கேன். இஞ்சி விழுது கொஞ்சம், கறி மசால் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கணும். இதை அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1, பூண்டு ஒரு 6 பல், மிளகு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன். இஞ்சி விழுது இல்லாதவங்க பூண்டோட சேர்த்து இஞ்சியை வந்து சேர்த்து நீங்கள் வதக்கி அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு, வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லா இருக்கும். சீரகம் கொஞ்சம், வெங்காயம், இஞ்சி விழுது, மஞ்சத்தூள் 1 சிட்டி, கறி மசால் பவுடர், இப்போ தக்காளியை போடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இறாலை போடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இறாலை சேர்த்துக்குவோம். இறாலை ரொம்ப நேரம் நீங்கள் எண்ணெயில் வதக்குனீங்கன்னா இறால் ரப்பர் மாதிரி போயிடும். கொஞ்சம் வேகாமல் ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப எண்ணெயில் வதக்காதீங்க. அரைச்ச விழுது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இடையில கிண்டி விடுங்க. இறால் வெந்துருச்சு. கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு இட்லி, சாம்பார், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி இந்த அளவுக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்சமாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயத்தோட சைஸை வந்து சின்னமாக எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் போடுறோம்லையே, அதை பாதியாக எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.
தேங்க்யூ.